எப்படி வருவாங்க? நம்ம தான் பஞ்சாயத்துல பணத்தை கட்டி குளத்தையே குத்தகைக்கு எடுத்துருக்கோம்ல. ஆமா, கம்மாய் தான் நீ குத்தகைக்கு எடுத்தீங்க. அதுல இருந்த மீனை எல்லாம் அவன் குத்தகைக்கு எடுத்துட்டு போயிட்டான். என்னையா சொல்ற? அதாவது ஒரு மீன் சொல்றது ஊர் மக்கள் தான். ஊர் மக்கள் எல்லாம் அவன் தான் குத்தகைக்கு எடுத்திருக்கான். அதனால அவங்க அங்கதான் மீன் பிடிப்பாங்க. முதல்ல அவனை ஒழிக்கணுமியா. பெரிய தலைவலியா இருக்காயா? டேய், உன்னை எதுக்கு வேலைக்கு வச்சிருக்காரு? தலைவலி வந்தா மாத்திரை எடுத்து கொடுக்க வேணாம். சொன்னதானே மாத்திரை எடுத்தாரு. தலைவலி என்ன அவன் ஆட்டம் எல்லாம் மதுரை சென்ட்ரல் மார்க்கெட்டோட சரி. அவன் இங்க தலையை காட்டினா தலைய ஒட்ட நறுக்கிடுவேன். வெரி குட், கீப் இட் அப். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இந்த வருஷம் வெள்ளரிப்பட்டி மீன்பிடி திருவிழா நடக்காது போல இருக்கே. ஏன்? எம்எல்ஏயும் சாராய வியாபாரியும் கம்மாயை ஏன் எடுக்க போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் யாரும் மீன்ல கை வைக்க கூடாதுன்னு சொல்லி பேசினாங்களாம். அதை இவன் பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்கான். என்னது மீன்ல கை வைக்க கூடாதா? எவன் அப்போட்டு கம்மையை எவன் ஏலத்துக்கு எடுக்கிறது? இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஊர் பஞ்சாயத்து வேலைக்கு வாங்கிட்டாங்களா? அருவாளை கையில் எடுத்தாண்ட தலை அந்தாண்டு தனியா போயிரப்பு. மாமா நீங்க சும்மா இருங்க, இதை நான் பாத்துக்கிறேன். சும்மா கொடுங்க. சாப்பிடுங்க. அம்மா அன்னைக்கு மட்டும் மகன் இல்லைனா என்னை உயிரோடய பார்த்துருக்க முடியாது. வாரேம்மா, வாரேம்மா. பார்த்து நல்லவங்களுக்கு அப்படித்தான் சோதனை வரும். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. மீனாட்சி பார்த்து கூட போங்க. என்னங்க குளத்தையே பார்த்துட்டு உட்காந்துருக்குறா? பார்க்குற பார்வையில் மீனெல்லாம் செத்து போயிட்டு போகுதுங்க. கும்பிட்றங்க. இந்த வருஷம் கம்மாயை நான் தான் குத்தகைக்கு எடுத்திருக்கேன். மீன்பிடி திருவிழான்னு சொல்லிக்கிட்டு எவனாவது வருவானுங்க. ஒருத்தனே உள்ள விடக்கூடாது. வருஷம் இந்த வெள்ளரிப்பட்டி கம்மாயில நம்ம ஊர் மக்கள் மீன் பிடிக்கிறது தான் வழக்கம். அந்த வழக்கத்தை மாத்தி நம்ம ஊரு கம்மாய குத்தகைக்கு விட்டது யாரு, எடுத்தது யாரு? வந்தவன் போனவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. மூடிட்டு உன் ஜோலியை பார்த்துட்டு போடா. ஊர் விட்டு ஊர் பொழைக்கிறதுக்கு வந்து காவியை கட்டிக்கிட்டு கள்ளச்சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற நீ உறவுக்காரங்களாயிட்ட. நாங்க இந்த ஊருக்காரங்க, இந்த மண்ணுக்காரங்க, நாங்க வந்தவங்க போனவங்களாயிட்டோமா? ஒத்துக்கிட்டு நில்றி. என்னம்மா அவ்வளவு பாத்துக்கிருக்க? புதுக்காரியம் வந்துட்டா 4 பேர் 4 விதமா கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. பதில் சொல்லித்தான் ஆகணு. விஷமத்தனம் பண்ணாதியே. என்ன சேர்வ இடம் மாறினது வார்த்தை மீறுது. கம்மாயை குத்தகை எடுத்ததுன்னா இதை மீறி அவனாவது உள்ள நுழைஞ்சானா டேய் காலை உடைச்சிடு. மீதியை நான் பாத்துக்கிறேன். பயந்து வருது பார்த்து. எம்எல்ஏ காலை உடைக்கிற வரைக்கும் எங்க கை என்ன கத்திரிக்காய் பிடிங்கிட்டு இருக்குமா? உங்க பணத்திமிரில பஞ்சாயத்தை விலைக்கு வாங்கி இருக்கலாம், ஆனா மக்களை நீங்க வாங்க முடியாது. காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற விஷயத்த மாத்தவும் முடியாது, மாத்தவும் விட மாட்டேன். ஏய், நீ உயிரோட இருந்தா உன்ன பேச்சா இருக்கும்போது அருவாளை தூக்கிட்டு துள்ளாதடா. அவங்க மட்டும்தான் அருவாளை வெட்டுறதுக்கு வச்சிருக்காங்க. நானும் மாப்பிள்ளை எல்லாம் முதுகு சொல்லிட்டு வச்சிருக்கோம். ஏய் கள்ளச்சாமி, கமுக்கு மண்ணில் மாப்பிள்ளை அறுத்துற போறேன். கைக்கு வந்த அருவம் கழுத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் என்கிட்ட காட்டாத. வழக்கம் போல மீன்பிடி திருவிழா நடக்கும். ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம எல்லா மக்களும் சந்தோஷமா மீன் பிடிப்போம். இதை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. வேணும்னா கலெக்டர் பார்த்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் எங்களுக்கு தெரியும். வாங்க போலாம். சாயங்காலம் வயக்காட்டுக்கு சாரையை குடிக்க வருவல்ல, அங்க பாத்துக்கிறேன். ஐயா வரட்டுமா? ஐயா அவன் சொல்றது சொல்லிட்டு போயிட்டான். வாங்க நம்ம வைகை ஆத்துல போய் மீன் பிடிக்கலாம். என் பவர் என்னன்னு தெரியாம பேசிட்டு போறான். நான் யாருங்கிறத காட்டுறேன். வாடா, ஐயா காட்டுவாரு. வெள்ளரிப்பட்டி கம்மாயை 2 லட்சத்துக்கு ஏலத்துக்கு எடுத்தோம். அதுல நம்மள மீன் பிடிக்க விடாம பொதுமக்களை மீன் பிடிக்க விட்டான். உண்மையிலேயே நீங்க ஏலத்துக்கு எடுத்தீங்களா? அதை நினைச்சா வயிறு எரியுதுடா. எரியுதாமா? நோட் பண்ணிக்க. நீங்க என்னடா கூலா குடிச்சிட்டு கும்மால் அடிச்சிட்டு இருக்கீங்க? யோ, எனக்கு மட்டும் நான் ஜில்லுனா இருக்கு. நான் ஒன்ன மாதிரி சாராய வியாபாரி இல்ல, மக்களோட பிரதிநிதி. எம்எல்ஏ எது செஞ்சாலும் பார்த்து ஜாகிரதையா செய்யணும். பாரு, திருப்பரங்குன்றத்துல 5 ஏக்கர் நிலமோ ஒரு பம்பு செட்டும் உன் பேர்ல நான் எழுதி வச்சிடறேன். நீ ஊன்னு சொல்லு, ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். என்ன சின்ன வீடா வரியா? அன்னைக்கு கோயில்ல பைக்ல வந்து இடிச்சு போட்டோ எடுத்த, இப்போ இங்க வந்து கலாட்டா பண்றியா? என்னடா பண்ணுவ? என் பதவி இருக்க காரணம் தப்புனா மரணம். எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சா பதவிக்கு ஆபத்து வந்துடும். எலெக்ஷன் வர நெருங்கிட்டு இருக்க. பேரு கெடுத்துக்கிட்டா பதவியே போயிடும். என்னடா ஆச்சு? தெண்டல் மணியை காலை உடைச்சிட்டான்ப்பா. உனக்கு அவனுக்கு என்னடா பிரச்சனை? கணக்கு புள்ள பொண்ணு இல்லப்பா. அத நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கலாட்டா பண்ணோம். அப்போ வந்து தெண்டல் மணியை காலை உடைச்சிட்டான்ப்பா. இது வரைக்கும் நம்ம கிட்ட தான் விளையாடிட்டு இருந்தான். இப்போ அவன் புள்ள மேலே கை வச்சிட்டானா? சொல்றேன்னு கோச்சு கூடாதுங்க. இந்த பாம்பத்துக்குள்ள கையிட்டா இப்படித்தான் கடிக்குங்க. யாரா பாம்பு? இல்லைங்க, அவன் பாம்புங்க. நீங்க கீரியாச்சே. எப்ப பாரு என்ன கடிங்க. அண்ணே அண்ணே எந்திரி, போய் மோளக்காரங்களே எழுப்பு.
மூலக்காரங்களை எழுப்புறதுக்கு முன்னாடி இந்த வேலைக்காரங்களை எழுப்போம். என்னோட கம்மியாக தான் குடிச்சாங்க, ஏடா ஒன்று மட்டுங்கிறாங்க. எழுப்புங்கடா டேய், எருமை மாதிரி. அமராவதியை போய் எழுப்பி விடு. சரிம்மா. எழுப்புங்கய்யா. என்னது மேலே மட்டும் இருக்கு, மேலக்காரங்களை காண. ஏந்தாயே என்ன மூலக்காரங்களை காண? டீ கடைக்கு எதுவும் போயிட்டாங்களா தெரியலையே. அம்மா, அமராவதி ரூம்ல இல்லம்மா, பொருள் எல்லாம் சதுரி கிடக்குது. என்னமாச்சு? அமராவதியை காணோம்டா, ரூம் எல்லாம் கலைஞ்சிருக்குடா. காணுமா? அட இங்கதான் எங்கேயாவது இல்ல மாப்பிள்ள, அந்த மூலக்காரங்களை வேற காணும், அமராவதி பிள்ளைய வேற காணும். என்ன எதுன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரே படப்படம். வாங்கப்பு. என்ன எல்லாரும் ரொம்ப பதஷ்டமா இருக்கிய? கல்யாண பொண்ணை காணப்பு. என்ன கல்யாணம் பண்ண காணவா? அமராவதி எழுந்திரு. என்னாச்சு? மாமா, என்ன மன்னிச்சிடு மாமா. என்ன கடத்திட்டு போய் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த புள்ள கழுத தாலி கட்டலனா என்னோட இன்னொரு காலையும் உடைச்சிருவேன்னு மிரட்டி என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்னடா என்னடா நடக்குது? இருக்கா என்னையா பண்ற? ஐயா, எல்லாத்தையும் படம் பிடிச்சிட்டு இருக்கேன். கை ஓவரா நடக்குது, கொஞ்சம் குடி. அட நீங்க ஒண்ணு. வரப்பா, இவங்களை வெட்டிட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டா உன் குடும்பத்தை யாரு காப்பாத்துறது? அப்படியே வெடிச்சாலும் நடந்த கல்யாணம் இல்லையா? வீச்சர் ரோல் எடுத்திருந்தா வெட்டிடுவேன் நீ. அதானே. நான் எத்தனை வீச்சர் ரோல் பார்த்தோம் தெரியுமா? எம்எல்ஏ பையனை காலை உடைச்ச, அது மட்டும் இல்லாம வெள்ளரிப்பட்டி கம்மாயில மீன் பிடிக்க விடாம பொதுமக்களை மீன் பிடிக்க வச்ச. அதுக்கு பழிக்கு பழிதாண்டா இது. இந்த சப்பையை கட்டிக்கிட்டு நீ வாழ்நாள் ஃபுல்லா அவ குப்பை கொட்டுறத நீ பார்த்து வேதனைப்படணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். வாங்கடா போலாம். இதை மட்டும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கங்க, பயங்கரமா சந்தோஷப்பட்டிருப்பீங்க. பாருங்க என்னடா? அட பாருங்க நீங்க. தண்ணியில் இருக்கிற அண்ணனுக்கு தண்ணி காட்டுங்க. நீங்க இல்லாத நேரத்துல எப்படி கச்சிதமா காரியத்தை முடிச்சோம் பாருங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்தா, எடுத்துக்கோ. அண்ணா, இதெல்லாம் ஏன் சரக்கு இல்லண்ணே, எப்பவுமே காய்ச்சி குடிக்கணும். டேய், 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 டேய். தெரியும்டா, நான் இருக்கிற இடத்துல இருந்தே நான் செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சுட்ட. எடுத்துக்கோ கிஃப்டா. Thank you. Come on, enjoy. Thank you. அவன் கட்டிக்க வேண்டிய முறை பொண்ணு கழுத்துல அந்த பயல தாலி கட்ட வச்சு அவன் மூஞ்சில கரிய பூசின பார், அது போதும். இது மட்டும் இல்லண்ணே, இன்னும் நிறைய இருக்கு. ஐயோ, அவன் அவஸ்தைப்படுறத என்னால பார்க்க முடியலையே. அப்ப பார்த்து மினிஸ்டர் கூப்பிட்டாரே. பாருங்க. கலெக்டர் சார், கள்ளச்சாராயத்தை பூக்கோடையில வச்சு கடத்திட்டு இருக்காங்க சார். ஐயா, கள்ளச்சாராயம் குடிச்சு எங்க ஊர்ல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த தம்பி தான் வந்து காப்பாத்துனாங்க. இல்லனா இன்னும் நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க. இந்த ஏரியா போலீஸ் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செஞ்சிருக்கீங்க. குட், கீப் இட் அப். தேங்க்யூ சார். விஷ சாராய சாவிலிருந்து மதுரை மக்களை காப்பாற்றிய மணி, கலெக்டர் பாராட்டு. தண்டல் மணி. என்னையா வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே இருக்கான். அவனை வளர விடக்கூடாது, அடியோடு அழிக்கணும். இல்லனா அவன் நம்மள அழிச்சிருவான். நம்ம கிட்ட வாங்கி தந்த எஸ்ஐ ராஜசேகர் கேஸ் கொடுத்தா எடுக்க மாட்டேன்றா. அதை எப்படி சார் எடுப்பாரு? கேஸ் தான் நம்ம பக்கம் வீக்கா இருக்குல்ல. கேஸ் மட்டுமா வீக்கா இருக்குது? எல்லாமே வீக்கா தான் இருக்குது. உங்க உடம்பு சொன்னுங்க. யார் வீக்கு யார் பீக்கு நான் காட்டுறேன்டா. யோ வக்கீல சார், யாதவ் காலேஜ்ல படிக்கிற உன் பொண்ணை தண்டல் மணி கடத்திட்டு போயிட்டான்னு போலீஸ்ல ஒரு கேஸ் போடு, நாங்க பாத்துக்கிறோம். இதுக்கு என்ன சொல்ற? ஐயா, உங்க பிரச்சனைக்கு என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. யோ, நீயா செய்றியா இல்ல? கேர்ஃபுல். அதான் என்னை பத்தி பொய் கேஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் இன்னமும் பதட்டமா இருக்கீங்க? அதெல்லாம் மணி, காலேஜ் போன என் பொண்ணு தினமும் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவா. இன்னைக்கு இந்நேரம் வரைக்கும் வீட்டுக்கு வரல. காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா உங்க பொண்ணு இன்னைக்கு காலேஜ் வரலன்னு சொல்றாங்க மணி. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா?
எம்எல்ஏ தான் எல்லாரையும் விலைக்கு வாங்கிட்டான்ல மணி, அதனால தான் உங்ககிட்ட வந்தேன். வக்கீல் பொண்ணு அழகா தான் இருக்கு. தேங்க்யூ. Cheers. என்னண்ணே ஒண்ணுமே செய்யாத போய் அழுவுது? ஒருவேளை நான் வர்றதுக்கு முன்னாடி எதுவும் செஞ்சிட்டீங்களோ? என்னங்க சார் பாருங்க சார், நான் போலீஸ் சார். நான் Dress மாத்தும் போது போட்டோ எடுக்கறேன் சார் போன்ல. சார் நான் செல்ஃபி தான் சார் எடுத்தேன். போடா. பிசி மேல கை வச்சு குற்றத்துக்காக என் சட்டையில கை வைக்கிறது மிகப்பெரிய குற்றம். போடா. போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க இஷ்டத்துக்கு தண்ணி அடிச்சு கும்மாளம் போட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதுங்களா, ஊர்ல இருக்கிற கம்நாட்டிகள் அங்க குடிக்க வரானுங்க. ஐயாவுக்கு அது பிடிக்கலீங்க, அதான் இங்க குடிக்கிறாரு. ஐயம் எம்எல்ஏ தண்டபாணி, புதுசா வந்திருக்கீங்களா? வாங்க பார்ட்டி ஜாயின் பண்ணுங்க வாங்க. எம்எல்ஏ பதவியை காத்துல பறக்க விட்டுட்டு சிஎம் செல்லுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டேன், பதவியே இருக்காது. சார் சாரி சார். மாப்பிள என்ன அது? ஹலோ, எங்க மதிப்பு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. நாங்க நினைச்சோம்னா இந்த சீட்லயே உன்னை இல்லாம பண்ணிடுவோம். வேணாயா? உடனடியா மொத்த பேரும் இடத்த காலி பண்ணுங்க, இல்ல வந்த அன்னைக்கு நான் யாருன்னு காமிச்சிருவேன். நீ வாயா. சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். சார் என்ன நடக்குதுங்க? சார் நான் வேணான்னு தான் சொன்னேன், அவங்க தான் சார் கேட்காம. டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிங்கம் முன்னால இவங்க கிடக்குறாங்க. அடுத்த ஸ்டேஷன் பார்ப்போம் வாங்க. வாங்க. மாமூலோட வாங்குறீங்க, எடுத்துட்டு போங்க. என்ன லத்து, நான் பக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் இதை மட்டும் திறக்கிற, அதை எப்போ ஓப்பன் பண்ண போற? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? இல்லம்மா, உன் மனசை எப்போ திறக்க போற? நம்ம எப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து மாமலை வாங்கிட்டு இருந்த மாலுகளை அடிச்சு இழுத்துட்டு போயிருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டர். ஓடி வந்தனே. அந்த இன்ஸ்பெக்டர் துண்ட காணா துணி காணான்னு ஓட போறான் பாரு. அந்த இன்ஸ்பெக்டர் சாதாரணமான ஆள் இல்லை. நம்ம அந்த பொண்ணு மேலே கை வச்சோம், அரெஸ்ட் பண்ணா, ஆனால் கேஸ் போடல. நம்ம ஆளுங்க தான் மாமூல் வாங்குறாங்கன்னு தெரியும், ஆனா இது வரைக்கும் விசாரணை பண்ணல. அதுதான் எனக்கு குழப்பம். என்ன குழப்பம்? என்ன சொல்றீங்க? போட்டு தள்ள வேண்டியதுதான். போட்டு தள்ளினா உங்க பதவிக்கு தான் ஆபத்து வரும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. ஆமா, முதல் மணியை போட்டோம், அவன் சாதாரண ஆளு. இப்போ இவன் கவர்மெண்ட் ஆளு. இவனை போட்டா நமக்கு பிரச்சனை வந்துருவியா? போட்டது யாருன்னு தெரிஞ்சாதானே. முள்ளால தான் எடுக்கணும். அதெல்லாம் இல்லைங்கண்ணா, குண்டுச்சு போட்டு குத்தியும் கூட எடுத்துடலாம். ஏய், அந்த இன்ஸ்பெக்டர் போறதுக்கு முன்னாடி முதல்ல இவனை போடாதீங்க, முதல்ல இதை போடுங்க. இப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நீதிபதியே தீர்ப்பு சொல்லிட்டாரு. இவன் என்ன வந்து கிழிக்க போறான்? எங்க விடுதலை பண்ணாரு, அதுல தான் ஒரு சிக்கல் வச்சுட்டாரு. என்ன மாப்பிள சொல்றீங்க? போதிய ஆதாரம் இல்லாததால் இவர்களை விடுதலை செய்கிறேன், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன்னு கமா வச்சிருக்காரு. லத்து, அண்ணன் சொன்னதை கேட்டியா? ஜட்ஜி வந்து கமா வச்சிருக்கிறாராமா. நீ என்ன இப்ப வச்சுக்குவ? வச்சுக்கிறேன். டேய், 6 மாசமா அசலம் கொடுக்கல, வட்டியும் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியதுடா. அடி வாங்கி செத்து போய் தொலைக்காத. போ, போ. டேய், அங்க பாத்தியா, அந்த புது இன்ஸ்பெக்டர் வர்ற மாதிரி தெரியுது. ஆமா, நம்ம இங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ உங்களுக்கு வராம போல இருக்கு. பேசாம இருங்க, என்ன சொல்றான்னு பார்க்கலாம். வாங்க சார், கோபுர தரிசனம், கோடி புண்ணியம். அப்புறம் நடு ரோட்ல உட்காந்து என்ன டிஸ்கஷன்? டிஸ்கஷன்லாம் ஒண்ணும் இல்ல சார், சும்மா தான். அப்படியே நம்ம ஊர்ல தண்டல்மணின்னு ஒருத்தர் இருந்தான். அந்த தண்டல்மணிய அவனோட விரோதிங்க 3 பேர் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க. அவனுங்களை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்க புதுசா ஒரு போலீஸ் ஆபீசர் டியூட்டில சார்ஜ் எடுத்துக்கிட்டார். அவரையும் மோர்ல விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தானுங்க. அதுல அந்த போலீஸ் ஆபீசரை சாகடிக்க முடியல. ஆனா என்ன, 2 போலீஸ்காரங்க அநியாயமா செத்துட்டாங்க. ஆமா, நான் இப்ப சொன்ன கதை எப்படி இருந்தது? உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் ஆளுக்கு உங்க மனசுல ஒரு கதை உருவாயிட்டு இருக்குமே. கதை ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்க. படமா எடுக்கலாமே. இது உங்க சொந்த கற்பனையா? கதை ரொம்ப பிரமாதமா இருக்கே. பிரமாதமா இருக்கிறதுக்கு இது கற்பனை கதை இல்ல. தன்வினை தன்னை சுடும், வீட்டப்பம் ஓட்டை சுடும். வர போயா, பெருசா கதை சொல்ல வந்துட்டான்.